சரவணன் சார், அனைத்து கட்சி கூட்டம் இந்த தொகுதியினுடைய மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு, அல்ல தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ என்னன்னா, இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா? இந்த இந்த தருணத்துல அது ரொம்ப அவசியமானதா? இன்னைக்கு தேதிக்கு மத்திய அரசு பாத்தீங்கன்னா இதுக்காக இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கி எதுவுமே செய்யல. அப்ப இந்த நேரத்துல திமுக அரசு கையாள்றது அவங்களுக்கு ஜீன்லயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்ப எல்லாம் அவங்களுக்கு எதிரான ஒரு அலை தமிழ்நாட்டுல இருக்கோ அதை திசை திருப்புறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட இப்ப முதலமைச்சருடைய அப்பா கருணாநிதி இருந்த காலத்துல நம்ம இலங்கையில இனப்படுகொலை நடந்த பொழுது 2 மணி நேரம் போய் உண்ணாவிரதம் என்ற இதுல பேர்ல உண்ணாவிரதம் இருந்துட்டு போர் முடிஞ்சிருச்சுன்னு 2 மணி நேரத்துல உண்ணாவிரதத்தை முடிச்சாரு. மக்கள் எல்லாம் அதை நம்பி வெளியே வந்தப்ப அங்க இது தாக்கி 2 லட்சம் பேர் இது பண்ற உயிர் இழப்பு ஏற்படுற மாதிரி அமைஞ்சது. அதனால இந்த நேரத்துல முதலமைச்சர் என்ன பண்றாரு, ஒரு பிக் பிரதர் மனப்பான்மை எடுத்துக்கிட்டு ஏதோ தமிழ்நாட்டை தான் தான் காப்பாற்ற போற மாதிரி ஒரு மனோப நிலையை மக்கள்கிட்ட உருவாக்க நினைக்கிறாரு. ஏன்னா அவரோட பாணியில சொல்றோம்னா அப்பா ரோல் எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இப்ப பாத்தீங்கன்னா 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க திமுகவுக்கு. என்னைக்காவது டெல்லியில போராட்டம் நடத்தி இருக்கிறாங்களா? சமீபத்தில் நடந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து எங்க பண்றாங்க, கலெக்டர் ஆபீஸ்ல போய் போராட்டம் நடத்துறாங்க. மாநில அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறாங்க. டெல்லி நாடாளுமன்றத்துல திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளும் போராடி இருக்காங்களே சார், மணிப்பூருக்காக போராடி இருக்காங்க. ஆமா, மக்கள் என்ன அங்கீகாரம், அவங்களுக்கு தானே 39 எம்பி கொடுத்து டெல்லிக்கு அனுப்பி இருக்கிறாங்க, பக்கோடா சாப்பிட அனுப்புனாங்க. அப்ப டெல்லியில நாடாளுமன்றத்துல குரல் எழுப்பணும். இப்ப காவேரி பிரச்சனை வரும்பொழுது அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடியாருடைய ஆணையை ஏற்று 21 நாள் எங்களோட எம்பிகள் அவையை முடக்கி உரிமையை மீட்டெடுத்தாங்கல்ல. அப்ப இவங்க 39 பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பல்வேறு பிரச்சனைகள் இப்ப நிலவிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்துல இவர் என்ன பண்றாரு, இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நீட் எடுத்துக்காங்க. ஆட்சிக்கு வந்தோம்னா நீட்டுக்கு எதிரான நீட்டை முதல்ல நாங்க நீக்குவோம், முதல் கையெழுத்து ரகசியம் தெரியும்னு அப்பாவும் மகனும் சொன்னாங்க. அது என்ன ஆச்சு? அதற்கு என்ன விடை கிடைக்கல. இப்ப கல்விக்கான நிதி மத்திய அரசு இப்ப நவோதய பள்ளியை கொண்டு வரல அப்படின்னு நிப்பாட்டுறாங்க. அப்படின்றதுல இப்ப அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து நாங்க போராடுறோம் அப்படின்ற ஒரு போர்வையில. ஆனா அவங்க அப்பாவுக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிடும் பொழுது அந்த நாணயத்துல ஹிந்தி இருந்தது. கேலோ இந்தியான்ற போட்டியை கூப்பிடுறதுக்கு இங்க துணை முதலமைச்சர் டெல்லி போறாரு பாரத பிரதமரை பார்க்க. அப்ப எல்லாம் அவங்களுக்கு அந்த ஹிந்தி திணிப்பு தெரியல. ரெட் ஜெயிண்ட் மூவின்னு அவங்களுடைய ஆங்கில பேர் வச்சிருக்கக்கூடிய அந்த ஜெயிண்ட் மூவி ஹிந்தி படத்தை இந்தியா பூரா ரிலீஸ் பண்ணி பணத்தை பல கோடி சம்பாதிக்கும் போதெல்லாம் அந்த ஹிந்தி திணிப்பு தெரியல. அவங்களுடைய அமைச்சர் TR பாலு அதிமுக ஆட்சி இருக்கக்கூடிய காலத்துல அவர் மத்திய அரசுல அமைச்சரா இருக்கக்கூடிய காலத்துல அவர் என்ன பண்ணாரு, அதிமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அவர் இது மைல்கல் 43 இடங்கள்ல அவர் ஹிந்தியில அது மைல்கல்ல எழுதினார் இல்லையா. அன்னைக்கு அம்மா எதிர்த்து அது பெரிய குரல் கொடுத்தாங்க. ஆமா, இப்ப மிக்ஸாம் புயல் அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பக்கத்து எல்லா மாநிலத்துக்கெல்லாம் நம்மளை விட அதிகமான நிதி கிடைச்சிருக்கு. இங்க சென்னை வெள்ளத்துல 4000 கோடியை 90% எங்களுக்கு வேலை முடிஞ்சது, 80% முடிஞ்ச ஆளுக்கு ஒண்ணு சொல்லி 4000 கோடிக்கு கணக்கு சரியா காமிக்காதனால மத்திய அரசு அந்த நிதியை ஒதுக்கவில்லை. பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா இப்ப ஆந்திரா மத்த பீகாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிதி அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது. ரயில்வே திட்டங்களுக்கும் பாத்தீங்கன்னா மத்த மாநிலத்துக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது, இங்க கிடையாது. தமிழ்நாட்டுல இப்ப பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு, 52% அதிகரிச்சாச்சுன்னு புள்ளி விவரம் சொல்லுது. அதுக்கெல்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி, ஏன்னா அவங்க அமைச்சர் சொல்றாரு இது அரசு சார்ந்தது கிடையாது, பாலியல் குற்றம் மனிதனோட உணர்வை பொறுத்ததுன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு, சட்டத்துறை அமைச்சர். அப்ப அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்க வேண்டாமா? புரியுது சரவணன் சார். இப்ப நீங்க அடுக்குறீங்க இல்லையா பிரச்சனைகளை, இப்ப திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒண்ணா அடுக்குறீங்க இல்லையா. ஆனா அதே போலத்தானே இதுவும் ஒரு பிரச்சனை தானே. அப்ப இதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மற்ற கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்டது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே நடந்த பிரச்சனை, நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை, அதற்கு கூட்டாத கூட்டத்தை இன்னும் நடைமுறைக்கு வரல. ஒரு பேச்சுலதான் இருக்குது, மறுசீரமைப்புட்ட ஒரு பேச்சு இருக்கிறது. மத்திய அரசு அறிவிச்சு அதுக்கு நிதி ஒதுக்கி இருந்தா இந்த கூட்டத்தை கூட்டி இருந்தா பரவாயில்ல. அப்ப இந்த நேரத்துல அவங்களுக்கு எதிரான அலை தமிழ்நாட்டுல வீசுது. இன்னும் 1 வருஷத்துல தேர்தல் வரப்போகிறது. அவங்க கூட்டணியை உடையக்கூடிய அளவுல இருக்குது. ஏன்னா உள்ளவே கட்சிக்குள்ளேயே கூட்டணி கட்சிகள்லாம் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்க. இவங்க போராட விடாம அவங்களே கைது பண்றாங்க,
கம்யூனிஸ்ட் கட்சி சேர தோழர்களை கைது பண்றாங்க. இங்க விசிக கட்சி மதுரையில வந்து அவங்களுடைய கொடியை ஏத்த முடியாம அதுக்கான இடைஞ்சல் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய எம்பியை பணி செய்ய விடாம தடுக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் எம்பிய துணை மேயரை பணி செய்ய விடாம தடுக்கிறாங்க. அப்படி அவங்க வந்து ஒரு ஏதோ சதிகார போக்குல சர்வாதிகார போக்குல இந்த திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதிகமான கெட்ட பேரு 2026ல எடப்பாடியார் தலைமையில் அமைகிற கூட்டணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டுல நீங்க சொன்ன அப்படின்னு தெரிஞ்ச நீங்க சொன்ன ஒரு பிரச்சனைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு இருக்க முடியுமா? கட்டாயம் அதுதானே, ஜனநாயகம் அதுதானே. இப்ப வந்து அதுக்குதானே சார் சட்டமன்றம் இருக்கு. சட்டமன்றத்துல கூடும் பொழுது பிரச்சனைகளை முன் வச்சா அதுக்கு தீர்வு காணலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் பங்கு நடந்தது. அப்ப என்ன சொல்றாரு, காவல்துறையை முட்டு கொடுக்கற அளவுக்கு பேசுறாங்க, பிளைட் மோட்ல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. யார் அந்த சார்ன்ற கேள்வியே எதிர்கட்சி தலைவர் எழுப்பி இப்ப உலகம் முழுவதும் யார் அந்த சார் அப்படின்னு அதை ஏதாச்சும் வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்களா? பர்பஸா எஃப்ஐஆர் லீக் பண்றாங்க, அந்த பெண்ணோட பெயரு அட்ரஸ கொடுத்து அவங்களை பயமுறுத்துறாங்க திருப்பி அவங்க வராம. அது மாதிரி எதிர்கட்சிகளை அடக்கிறதுக்கு இப்ப அவங்க வந்து பல்வேறு யுக்திகளை கையாண்டு எதிர்கட்சிகளை இது பண்றாங்க, போராட்டம் நடத்த விடாம. இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி ஆட்சி காலத்துல அவர் வந்து எல்லாத்துக்கும் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார். அவங்களுடைய மக்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தார். இவங்க அது செய்யறாங்களா இல்லையே. மருத்துவத்துறை பாருங்க, மருத்துவத்துறையில மருத்துவர்கள் போராடும் பொழுது அந்த நேரம் எதிர்கட்சியை திமுக இருக்கும் பொழுது போய் நாங்க உங்களுக்கு எல்லாம் செய்வோம்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு எதுவும் செய்யலையே. இப்ப தமிழ்நாட்டுல எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குது? 21 24 காலேஜ் அதிமுக ஆட்சி காலத்துல வந்தது, திமுக காலத்துல வரல. இப்ப ஸ்டாலின் ஆட்சி காலத்துல 0 ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட. புரியுது சரவணன். ஆனா திமுக இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய உரிமை மாநில சுய ஆட்சி இது, நம்ம இதை விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுடைய தொகுதியெல்லாம் மக்கள் தொகையினுடைய அடிப்படையில நமக்கு இருக்கிற 39 தொகுதியை குறைச்சிருவாங்க, அப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்காது, நம்மளுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்காம போயிரும் அப்படின்னா இது நம்ம உரிமை சார்ந்த விஷயம் தானே, அப்ப நம்ம போராடுறது நியாயம் தானே அப்படின்னு நினைக்க கூடாதா? இல்ல, இப்ப 58 கட்சிகள் பங்கேற்று இருக்கிறது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் அண்ணன் இன்பத்துறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதுல கலந்துகிட்டாங்க, அரசுக்கான ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்ப வந்து கூட்டத்துல கலந்துகிட்டோம், ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். இந்த நேரத்துல இது தேவையா? இது வந்து திமுக கபட நாடகம் ஆடுகிறது. இந்த நேரத்துல அவங்க பிரச்சனைகள், நாட்டில் நிலவக்கூடிய பிரச்சனை எல்லாம் மறைச்சு ஏதோ தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு இது வரப்போறது, கெடுதி வரப்போற மாதிரியும் அதை இவருதான் வந்து அதிமுக இந்த மாநில சுய ஆட்சிக்கு ஆதரவையும் கொடுக்குது, அதே சமயத்துல திமுகவினுடைய இந்த டிராமாவை எக்ஸ்போஸும் பண்ணுது அப்படின்னு சொல்ல வரீங்க. பண்றோம். புரியுது சார். நான் திரும்ப மக்களுக்கான உரிமை, மக்களுக்கான திட்டங்களுக்கான ஆதரவை என்றும் வந்து அதிமுக தரும். நன்றி. எல்லா கூட்டங்களையும் அதை தெளிவுபடுத்தி. புரியுது. நான் திரும்ப இரட்டை வேடத்தை மக்களுக்கு நாங்க வந்து தெரியப்படுத்துகிறோம். புரியுது. நான் திரும்ப வரேன். சரவணன் சார், தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகள்லாம் எப்பப்பெல்லாம் பேசு பொருளாகுதோ அப்பெல்லாம் இன்னொரு பிரச்சனைகளைத்தான் இவங்க பேசுறாங்களா? அதுதான் இந்த கடந்த காலங்கள்ல அதிமுகனுடைய குற்றச்சாட்டாவே இருக்கு. இப்பவும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க ஃபாலோ பண்றாங்களா? அதிமுக குற்றச்சாட்டு இல்ல, யதார்த்த நிலை அதுதான். அவங்களோட திமுகவோட ஜீன்லயே அது இருக்கும். ஏதாவது ஒரு மத ரீதியான மோதல், சாதி ரீதியான மோதல் ஏற்படுத்தி வாக்கு வங்கிய அதை கன்வெர்ட் பண்ணணும், அது மட்டும்தான் திமுகவோட விஷயமாக இருக்கும். அது சமீப காலமாக முதலமைச்சர் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதனால இன்னைக்கு அவரோட ஷூட்டிங் வந்து இன்னைக்கு அனைத்து கட்சியை கூட்டி ஒரு மாசான சீன் எடுக்கணும். ஆனா என்ன ஹீரோவா இல்லாம இன்னைக்கு வில்லனா மாறிட்டாரு. இன்னைக்கு என்ன எல்லா சேனல்லையும் இப்ப நம்ம ஒரு 5 பேர் பேசுற மாதிரி எல்லா சேனல்லையும் இன்னைக்கு பேசுவாங்க. மக்கள்கிட்ட திமுக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஏன் சார் வில்லன் எல்லாம் சொல்றீங்க? இதெல்லாம் ரொம்ப அதிகமா இல்லையா? சாமானிய மக்கள் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, இவ்வளவு பிரச்சனை இருக்கே, ஐயோப்பா டாக்டர் சொன்னாரு, இவர் சார் சொன்னாங்க, எல்லாரும் காமாட்சி நாயுடு சார் வேற ஆமாங்க ஏமாத்துறோம்னு வேற ஒத்துக்கிட்டாரு. இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல, மக்கள் கிட்ட இன்னைக்கு அந்த உண்மை போய் சேர்ந்துட்டனால திமுக போடுற இந்த நாடகம், கபட நாடகம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஒவ்வொரு விஷயங்கள் இது போல நடக்கும் பொழுதும் பொதுமக்களும் சரி, எதிர்கட்சி அதிமுகவும் சரி, வெளியில வந்து மக்கள் கிட்ட இதை பத்தி இல்ல, இதை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இந்த இடத்துல மக்களுக்கு ஆதரவு தர வேண்டிய இடத்துல ஆதரவு கொடுத்துட்டோம். உள்ள மீட்டிங்ல இந்த மறுசீரமைப்புக்கு, தமிழகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆதரவு தர்றோம் அப்படின்றத சொல்லியாச்சு.
ஆனா இவங்க ஏமாத்துறாங்க, நாடகம் ஆடுறாங்கன்றதை மக்கள்கிட்ட சொல்லணும்ல. இப்ப மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, இப்ப நீட்டுல பிரச்சனை, நீட் தேர்வை அவங்க விளக்கல. இது நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது. அவங்க சொன்ன எந்தவித விஷயங்களும் மக்களுக்கு செய்யல. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மிக கடுமையாக இருக்கிறது. அதுலயும் அவங்க ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்றத மக்கள் இப்ப நிச்சயமாக இந்த நேரத்துல புரிஞ்சுக்குருவாங்க. இது எல்லாமே என்ன செய்யும், இந்த ஒரு வருஷத்துல 2026ல ஐயா எடப்பாடி தலைமையில ஒரு பலமான கூட்டணி அமையறதுக்கான ஒரு அடித்தளமா இது அமையும். ஆட்சி மாற்றம் வரும். ஐயா எடப்பாடி தலைமையில தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஆட்சி அமையும். மக்களுக்கு எப்படி வீரபாண்டியன் சொன்ன மாதிரி 7.5% எப்படி கூட்டிட்டு காமிச்சாரோ, திமுக செய்யாத 2.5% எப்படி காமிச்சாரோ, அது மாதிரி நாங்க பிராமிஸ் பண்ண விஷயங்களை நிச்சயமாக எடப்பாடி ஐயா மக்களுக்கு செய்வார். அதனால இந்த நடந்த இந்த விவாதத்துல மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு மக்கள் இந்த முடிவு பண்ணிடுவாங்க. நன்றி சார்.